மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு கேள்வியோடு கூட இந்த வீடியோவை ஆரம்பிக்கலான்னு நான் நினைக்கிறேன். நம்மில் அநேகர் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகும்போது அல்லது விசேஷ கூட்டங்களில் நம்ம பங்கெடுக்கும் போது அங்கே தேவ ஊழியக்காரர்கள் மூலியமாக ஆண்டவருடைய வார்த்தை நம்மளுடைய இருதயத்துக்கு நேராக வரும். அந்த வார்த்தையை கேட்ட உடனே நம்மளுடைய இருதயத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த தாக்கம் உண்டாகும் போது தான் நம்மளுடைய இருதயம் உருகி ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது, ஐயோ இது வரைக்கும் நான் ஆண்டவருக்கு விரோதமாக நான் பாவத்தை பண்ணிட்டேனே, ஆண்டவருக்கு எந்த விதத்திலையும் பிரயோஜனம் இல்லாமல் போயிட்டேனே அப்படின்னு சொல்லி நம்மளை நாமளே ஒப்பு கொடுப்போம். பல தீர்மானங்களை நம்ம எடுப்போம். அந்த கூட்டத்தை முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வருகிறதான அந்த வழி இருக்குது பத்தியா, அந்த வழியிலேயே சில மணி நேரங்கள்ல அந்த தாக்கம் குறைஞ்சு விடுகிறது. ஒரு சிலருக்கு அநேக நாட்களுக்கு பிறகு அந்த தாக்கத்தினுடைய வீரியம் குறைஞ்சி ஆண்டவருக்காக பண்ணின பொருத்தனைகள், ஆண்டவருக்காக எடுத்த அந்த தீர்மானங்கள், நான் இனி ஆண்டவருக்காக நான் ஊழியம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பல காரியங்களை நம்ம ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய வசனத்தின் நிமித்தமாக நம்ம ஒப்பு கொடுத்து அந்த கூட்டத்தை விட்டு வந்திருப்போம். ஆனா சில நாட்கள்ல அந்த வார்த்தையினுடைய தாக்கம் நம்ம இருதயத்துல குறைந்து போய்விடுகிறது. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உங்களுடைய இருதயத்துக்குள்ள இருந்திருக்கும். என்னைக்காவது நீங்க யோசிச்சிருக்கிறீங்களா, நான் ஏன் ஆண்டவருடைய சமூகத்துல பண்ணின பொருத்தனை என்னால சரியா நிறைவேற்ற முடியல, அன்னைக்கு அந்த கூட்டத்துல நான் ஒப்பு கொடுத்தேன், ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையில ஜீவியத்துல என்னால ஏன் தொடர்ச்சியா அந்த வார்த்தையினுடைய வீரியம் என் இருதயத்துக்குள்ள இல்லை, நான் மறுபடியும் விழுந்து போகிறேன், என்னால ஆண்டவருக்காக வாழ முடியல, என்னைக்காவது நீங்க யோசிச்சிருக்கிறீங்களா? இன்னைக்கு அதற்குண்டான விடையை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய வீடியோவை நீங்க பார்க்கக்கூடியவர்களா இருப்பீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குறிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குமானால் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள நம்ம போகலாம். நாம பல நேரத்துல ஆண்டவருடைய வசனத்தை கேட்ட பிறகு அந்த வசனத்தினுடைய தாக்கத்தினாலே நாம ஒப்பு கொடுப்போம், அர்ப்பணிப்போம், பல தீர்மானங்களை நம்ம எடுப்போம். அப்படி தீர்மானத்தை எடுத்தும் ஆண்டவருக்காக நம்மளால வாழ முடியலையே அப்படின்ற அந்த ஒரு பெரிய ஒரு தாக்கம், அந்த வேதனை இருக்குது பத்தியா. ஏன் என்னால் ஆண்டவருக்காக எழும்ப முடியல, ஏன் ஆண்டவருக்காக என்னால் கனி கொடுக்க முடியல, ஆண்டவர் விரும்புகிறதை போல் அந்த வேத வார்த்தையின்படி என்னால் ஏன் என் வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியல அப்படின்ற அந்த வேதனை அநேகருக்குள்ளாக இருக்கிறது. யாரும் ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் பண்ணணும் அப்படின்ற அந்த எண்ணம் இல்லை, ஆனா அதற்கு மாறாக நாம நடந்து கொள்ளுகிற அந்த விதங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வசனத்துக்கு விரோதமாய் நம்ம நடக்கிறோமே, ஏன் ஆண்டவருடைய வசனத்துக்கு நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியலையே அப்படின்னு சொல்லி அநேகருடைய வேதனைகளை நான் அதிகமாய் பார்க்கிறேன். அதற்குண்டான காரணம் என்ன அப்படின்னு தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழக்கூடியதான அந்த நாட்கள்ல ஊழியத்தினுடைய பாதையில அவர் ஒரு விஷயத்தை நம்மளோடு கூட ஷேர் பண்ணியிருக்கிறார், உவமையாக ஷேர் பண்ணியிருக்கிறார். வேதத்துல வாசிச்சு பார்க்கும் பொழுது மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல, வார்த்தையை கேட்ட உடனேயே சாத்தானானவன் வந்து அவர்களுடைய இருதயங்களிலே விதைக்கப்பட்ட வார்த்தையை எடுத்துக்கொண்டு போகிறான். அப்போ வார்த்தையை பிசாசானவன் திருட ஆரம்பிக்கிறான். இந்த வார்த்தை உங்க இருதயத்துல இருக்குமானால் அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி விடும் என்று சொல்லிதான் பிசாசுக்கு தெரியும். அதனாலதான் அந்த வார்த்தையை பிசாசு உங்க இருதயத்திலிருந்து எடுக்கிறான். அவன் எப்படி எடுக்கிறான் என்பதை நான் உங்களுக்கு விவரிச்சு நான் சொல்ல போறேன். ஆனா அதற்கு முன்பாக இந்த இருதயத்துல இந்த வார்த்தை உங்களுக்குள்ள இருக்குமானால் உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? வேதம் சொல்லுது, சத்தியத்தை அறியும் போது சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த வசனம் உங்க இருதயத்துக்குள்ள இருக்குமானால் இந்த வார்த்தை உங்களை விடுதலையாக்கும். எந்த விதத்துல நீங்கள் அடிமைப்பட்டு இருந்தீங்கன்னா, அல்லது பாவத்துல, கோபத்துல, வேற எந்த ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்துல நீங்கள் அடிமைப்பட்டு இருப்பீர்கள், இந்த வார்த்தை உங்க இருதயத்துக்குள்ள இருக்குமானால் எந்தவித பாவமோ, அசுத்தமோ, சாபமோ, சாபக்கேடான காரியங்களோ உங்களை ஒன்றும் அடிமைப்படுத்தவே முடியாது. அதனால் இந்த சத்தியத்தை நீங்கள் அறியும் போது இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அது மாத்திரம் இல்லைங்க,
வேத வசனம் சொல்லுகிறது, அவர் வசனத்தை அனுப்பி நம்மளை குணப்படுத்துவாராம். அப்போ வசனம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான பலவீனங்களை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. அது மாம்சமான பலவீனமாக இருக்கலாம் அல்லது ஆவிக்குரிய பலவீனமாக இருக்கலாம். எப்படிப்பட்ட பலவீனமாக இருந்தாலும் வசனம் நம்மளை குணமாக்குகிறதா இருக்கிறது. அதோடு கூட இல்லாம வசனம் அது பட்டயமாக இருக்கிறது. அந்த வசனத்தினுடைய வல்லமை வீரியம் கொண்டு எதிரியாகிய பிசாசானவனை அழிக்கவும் அவனை மேற்கொள்ளவும் கர்த்தர் நம்மளுக்கு வசனத்தை ஆயுதமாக கொடுத்திருக்கிறார். அதனாலதான் பிசாசுக்கு தெரியும், இந்த வசனம் இவர்களுக்குள்ள இருக்குமானால் அது அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக மட்டும் இல்லாமல் அந்த வார்த்தை நமக்கு விரோதமாக திரும்பிவிடும் என்று சொல்லிதான் பிசாசானவன் இந்த வார்த்தையை, இந்த வசனத்தை நம்மளுடைய இருதயத்திலிருந்து எடுக்கும்படியாக பல முயற்சிகளை அவன் செய்து கொண்டிருக்கிறார். நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது இந்த வசனத்தினுடைய வல்லமை எவ்வளவு பெரிய வீரியம் கொண்டு செயல்படுகிறது என்று சொல்லி. ஒரு திருடனாக இருக்கிறவன் தான் பிசாசு என்று சொல்லி யோவான் 10:10 சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு திருடன் நம்ம வீட்டுக்குள்ள வந்து திருடுகிற ஒரு பொருள் எது? விலை உயர்ந்த ஏதாவது ஒரு பொருள் இருக்குமானால் அந்த பொருளை அவன் திருட ஆரம்பிப்பான். ஆனா பிசாசு நம்மளிடத்துல வந்து திருடுவதற்கு என்ன, எது விலை உயர்ந்ததா இருக்கிறது? விலை உயர்ந்ததாக இருக்கக்கூடியது வசனம் தான். இந்த வசனத்தை தான் பிசாசு நமக்குள்ள இருந்து திருடுகிறான். நமக்கு தெரிய மாட்டேங்குது இந்த வசனம் எந்த அளவுக்கு மதிப்புள்ளது, எந்த அளவுக்கு மேன்மை உள்ளது அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. அதனாலதான் பிசாசானவன் அந்த வசனத்தினுடைய மதிப்பு, வீரியம், வல்லமை எவ்வளவு பெரியது என்பதை அறிந்து அந்த வசனத்தை நம்மளுடைய இருதயத்திலிருந்து திருடுகிறான். நிறைய பேர் சொல்லுவாங்க, பிசாசு இருதயத்திலிருந்து வசனத்தை திருடுவதற்கு நாம இடம் கொடுத்தாதானே, நாம இடம் கொடுக்கும் போது தானே அவன் உள்ள வருவான், அவன் உள்ள வந்து வசனத்தை திருடுவான். சில நேரத்துல நாம பிசாசானவனுக்கு இடம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கா? இல்லைங்க. யாரும் வந்து என் வீட்டுக்குள்ள வந்து திருடனை பார்த்து என் வீட்டுக்குள்ள வந்து திருடிட்டு போடா அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனா நம்மளை ஏமாற்றி கவனத்தை சிதறடிச்சு எப்படியாவது நம்மளுடைய வீட்டுக்குள்ள வந்து, நம்ம இருதயமான வீட்டுக்குள்ள வந்து வசனத்தை திருடுவதற்கு அவன் பல தந்திரமான சூழ்ச்சிகளை அவன் செய்வான். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்ச்சியை தான் இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம். நிறைய பேரு உங்களுடைய கவன குறைவினாலதான் அல்லது பிசாசுடைய தந்திரத்தினாலதான் உங்க வசனத்தை பிசாசு உங்களுக்கே தெரியாம உள்ளே புகுந்து அவன் வசனத்தை திருடுகிறான். அவன் எப்படி திருடுகிறான் என்று சொல்லி ஒரு சில காரியத்தை நம்ம கவனிக்க போகிறோம். நீங்க கவனிச்சு பாருங்க. நீங்க பண்ணுகிற பொருத்தனையா இருக்கட்டும், தீர்மானமா இருக்கட்டும், அதுல நீங்க உறுதியா நிற்பீங்க. இனி வசனத்தை பிசாசு திருடாத அளவுக்கு நீங்கள் விழிப்போடு கூட இருப்பீங்க. அதற்காக தான் இந்த வீடியோவை உங்களுக்கு நாங்கள் கொடுக்கிறோம். தொடர்ச்சியாக இந்த வீடியோக்குள்ள நம்ம போகலாம். முதலாவது அவன் கவனத்தை சிதறடிக்க ஆரம்பிப்பான். எப்படி? இப்ப நீங்க ஒரு ஆலயத்துக்குள்ள நீங்க போறீங்கன்னு வச்சுங்களேன். இப்ப நீங்க போகும்போது கட்டாயம் அநேகருடைய கைகளிலே அந்த சின்ன ஒரு செல்போன் தான் உலகத்தையே கொண்டு வந்து உங்க கைகளிலே சேர்க்குது. அப்போதான் நீங்க ஆலயத்துல உட்கார்ந்து ஆண்டவருடைய வசனத்தை நீங்க கேட்பீங்க. அப்போதான் ஒரு கால் வரும், அப்போதான் ஒரு மெசேஜ் வரும். அந்த சவுண்ட்ல ஆண்டவருடைய வார்த்தை உங்க இருதயத்துக்குள்ள போகாதபடிக்கு சின்ன மொபைல் போன் நிமித்தமாக உங்களை கவனத்தை சிதறடிக்க ஆரம்பிப்பான். அதனாலதான் நிறைய திருச்சபையிலேயே நீங்க போன் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு போர்டே போட்டு எழுதி ஒட்டியிருப்பாங்க. ஆனா நம்மில் அதை அநேகர் கவனிக்கிறது கிடையாது. அதனாலதான் பிசாசானவன் இருதயத்தில் இருக்கிற வசனத்தை உங்க இருதயத்துக்குள்ள போகாதபடிக்கு அதை தடுத்து நிறுத்துகிறான். ரெண்டாவது, சிறு பிள்ளைகளை அழ வைத்து உங்களுடைய கவனத்தை சிதறடிப்பான். நல்லா இருக்கும் குழந்தை, திடீர்னு ஆண்டவருடைய வார்த்தை பேசும் பொழுது திடீர்னு ஒரு சத்தம் போடும், அநேகருடைய கவனங்களை சிதறடிக்கும். அப்போ ஊழியக்காரங்க மூலியமாக கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராக வரும்போது, ஒரு வெளிப்பாடு வரும்போது, அந்த டைம்ல அந்த வெளிப்பாடுக்குள்ளாக உன் இருதயம் திரும்பக்கூடாது, அந்த வார்த்தை உன் இருதயத்துக்குள்ள போகாதபடிக்கு பிசாசு பிள்ளைகளை திடீர்னு அழவிக்க ஆரம்பிச்சிருவான். உங்க கவனங்கள் எல்லாம் சிதற ஆரம்பிக்கும். அடுத்தது, தூக்கத்தை. நிறைய பேர் தூங்கிட்டே இருப்பாங்க பாருங்க.
ஒரு சிலர், ஒரு நபர் ஒரு கூட்டத்துல தூங்க ஆரம்பிச்சாங்கன்னா பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் நல்லா தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ என்ன, வசனத்தை கேட்க கூடாது, கேட்காதபடிக்கு உங்களுக்கு அந்த தூக்கத்தின் ஆவியை பிசாசு கொடுத்துருவான். அடுத்தது, தேவ செய்தியை கொடுக்கறாங்க பார்த்தீங்களா, ஆண்டவருடைய வசனத்தை போதிக்கிறாங்க பத்தியா, அவங்களுடைய ஆடைகளை கவனிக்கும்படியாக, அவங்களுடைய அழகு, அவங்களுடைய தோற்றங்கள், அவங்க கூட வரக்கூடிய நபர்கள், இப்படி பிரசங்கிக்கும் போது அவங்களுடைய ட்ரெஸ், அவங்களுடைய அலங்காரம், அவங்க போட்டுக்கிட்டு வரக்கூடியதான நகைகள், இதன் மேல ஒரு கவனத்தை கொண்டு அவங்க மூலியமாக ஆண்டவர் பேசக்கூடிய வார்த்தையை கவனிக்காம இப்படி வெளியரங்கமாக இருக்கக்கூடிய தோற்றத்தை பார்த்து தேவனுடைய வார்த்தை உங்க இருதயத்துல போகாதபடிக்கு பிசாசு உங்க கவனத்தை சிதறடிக்கிறான். இப்படி ஒரு தந்திரத்தை பிசாசு திருச்சபைகளிலே பல கூட்டங்களிலே அவன் செயல்படுத்தி ஆண்டவருடைய வார்த்தை உங்க இருதயத்துக்குள்ள போகாதபடிக்கு அதை தடுத்து நிறுத்துகிறான். இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இதுலயும் ஒரு கூட்டம் உண்டு. ஆண்டவருடைய வசனம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை உனக்காக ஒரு ஊழியக்காரங்க மூலியமாக ஆண்டவர் கொடுத்து இன்னைக்கு வரக்கூடிய பிள்ளைகளுக்கு நீங்களாம் பேசணும், இந்த வார்த்தை அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஊழியக்காரங்க மூலியமாக சனிக்கிழமையே ஆண்டவர் கொடுக்கிறார். அது ஞாயிற்றுக்கிழமை அநேக மக்கள் வரும்போது அந்த ஊழியக்கார் பேசும் பொழுது, ஆனா அன்னைக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை நீ வராதபடிக்கு போகிற. ஆனா அந்த நேரத்துல என்ன சொல்ற, எனக்கு பலவீனம், எனக்கு பிரச்சனை, என்னால உடம்பு முடியல அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வசனத்தை கேட்க கூடாதபடிக்கு பிசாசு உன்னை பலவீனப்படுத்தி ஆண்டவருடைய வசனத்தை கேட்க கூடாதபடிக்கு உன் வீட்டுக்குள்ளேயே உன்னை முடக்கிறான். இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. வசனத்தினுடைய வீரியம் பிசாசுக்கு தெரிஞ்சதுனாலதான் இந்த வசனம் இருதயத்துக்குள்ள போகாதபடிக்கு அவன் பலவிதமான தந்திரங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இதுல இன்னொரு விஷயத்தை நம்ம கவனிக்க போகிறோம். கூட்டத்தை முடிச்சு ஆண்டவருடைய வசனத்தை நம்ம கேட்டு, ஆண்டவரை இன்னைக்கு என் வாழ்க்கையை நான் உங்க கிட்ட ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு பல தீர்மானத்தை பண்ணிட்டு நம்ம வருவோம் பாரு. அந்த தீர்மானம் பண்ணிட்டு வருகிற நீயும் நானும் நான் கூட சில நேரத்துல ஆண்டவரே நான் அடுத்த வாரத்துல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன் ஆண்டவரே, இல்லைன்னா வரக்கூடிய இந்த புதிய வருஷத்துல இருந்து நான் ஆண்டவரே நான் இந்த காரியத்தை நான் சரியா செஞ்சு விடுகிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பல தீர்மானங்களை பண்ணியிருப்போம். அந்த தீர்மானம் நம்ம பண்ணும்போது சில நேரத்துல அதை நம்மளால செயல்படுத்த முடியல. காரணம் என்ன தெரியுமா, நம்ம இன்னைக்கு செய்யலாம், நாளைக்கு செய்யலாம். இது பிசாசனுடைய தந்திரம். நாளையிலிருந்து ஆரம்பி, இல்ல அடுத்த வாரத்திலிருந்து ஆரம்பி. இது பிசாசனுடைய சில தந்திரமான செயல்பாடாக இருக்கிறது. அதோடு கூட இல்லாமல் சந்தேகத்தை விதைக்க ஆரம்பிச்சிருவான். ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு நேராக வரும், மகளே நான் உன்னை கைவிடுவது இல்லை, நான் உன்னை மறப்பது இல்லை. ஆண்டவர் நம்மளை பலப்படுத்தி நம்மளை எப்படியாவது உயர்த்தணும், மேன்மைப்படுத்தணும், கனப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி வசனத்தை கொண்டு கத்து நம்மளை பலப்படுத்துவார். அந்த நேரத்துல பிசாசு நம்ம காதால சொல்லுவான், நீ யாரு தெரியுமா, நீ பாவியான ஒரு மனுஷன். ஆண்டவர் இந்த வார்த்தையை உனக்கு சொல்லல, வேற ஒரு நபருக்கு சொல்றாரு. இந்த வார்த்தை உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகத்தை ஏற்படுத்தி இந்த வசனம் நம்ம இருதயத்துக்குள்ள போய் கிரியை செய்ய கூடாதபடிக்கு பிசாசு தந்திரமான காரியங்களை செய்வான். அது மாத்திரமல்ல, இந்த உலக கவலைகள் இருக்குது பாருங்க, உலக மாயையான கவலைகள், இந்த கவலைகள் எல்லாம் நம்மளுடைய இருதயத்துக்குள்ள போய் நம்மளுடைய பிரச்சனைகள், நம்மளுடைய குடும்ப சூழ்நிலைகள், நம்மளுடைய கடன், இதெல்லாம் நினைச்சு ஒரு சோர்வு படுத்தி ஆண்டவருடைய வார்த்தை வசனம் நம்மளுடைய இருதயத்துக்குள்ள போகாதபடிக்கு நம்மளை வேறு வழியாக கொண்டு போய் விடுவான். இன்றைக்கு பிசாசு எந்தெந்த விதங்களிலே வசனம் நம்ம இருதயத்துக்குள்ள போகக்கூடாதபடிக்கு அவனுடைய தந்திரமான காரியங்களை செயல்படுத்தி கொண்டு இருக்கிறான் என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். வசனம் வல்லமை உள்ளது என்பதை பிசாசு தெரிந்தும் அந்த வசனத்தை எந்த அளவுக்கு அவன் தடுத்து நிறுத்துகிறான், அந்த வசனத்தை கேட்காதபடிக்கு நம்மளை டைவர்ட் பண்ணுகிறான், அல்லது விதைக்கப்பட்ட அந்த வசனத்தை எப்படிலாம் எடுக்கிறான் என்று சொல்லி நாம இன்னைக்கு நம்ம பார்த்தோம். ஒருவேளை
இதை தவிர்த்து இன்னும் அவனுடைய தந்திரங்கள் ஏதாவது இருக்குமானால் நீங்க எங்களுக்கு கீழே இருக்கக்கூடியதான கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க தெரியப்படுத்துங்க. உங்க கருத்துக்களை நீங்க சொல்லுங்க. உங்களுடைய கருத்துக்கள் மற்றவர்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். இன்னைக்கு அவனுடைய தந்திரத்தை குறித்து இன்னைக்கு நம்ம முழுவதுமாக கொஞ்சம் நாம ஆராய்ந்து பார்த்தோம். பிசாசு எந்த அளவுக்கு வசனத்தை இருதயத்திலிருந்து எடுக்கிறான், திருடுகிறான் என்பதை, இனி பிசாசு இருதயத்திலிருந்து வசனத்தை எடுக்காதபடிக்கு, திருடாதபடிக்கு நாம விழிப்போடு கூட, கவனக்குறைவோடு கூட இல்லாத அளவுக்கு ஜாக்கிரதையோடு கூட இருந்து வசனத்தை நம்ம இருதயத்துல நம்ம காத்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக வசனம் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோல நம்ம சந்திப்போம். இன்னும் ஒரு புதிய ஒரு தலைப்போடு கூட, வெளிப்பாடோடு கூட நம்ம சந்திப்போம். இந்த வீடியோவை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.